பானையை ஒரு குயவன் செய்கிறான். அப்போ பக்கத்துலேயே எழுதுகிற ஒரு ஆள் ஒருத்தர் இருந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பாத்திரத்தில் பேர் அடித்து வாங்குறீங்க. உடனே வந்து பாத்திரத்தை செய்தது யார்? நான் சொல்கிறது வந்து உலோக பாத்திரம். அதை பாத்திரத்தை உருவாக்கியது யார்? அதில் பெயர் பொறிப்பது யார்? இது எல்லாமே தானே உட்கார்ந்து கிரிக்கினான்ங்கிற மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரம் இல்லை. பானையை செய்தவன் ஒருவன், பானையில் எழுதி கொடுப்பவன் இன்னொருவன். நான் தான் எழுதினேன், எனக்கு படிப்பறிவு இருக்குது, எழுத்தறிவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஹியூஜ் பிக் ஸ்ட்ரெச் ஆஃப் இமேஜினேஷன். அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. பத்ரி சேஷாத்ரி என்ற ஒரு உயர்குடி ஆரிய வர்க்கத்தை சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு ஜந்து தமிழ் மொழியில் 1672 பானை ஓட்டில் கிறுக்கிய பிராமிய எழுத்துக்கள் தமிழகம், இந்தியா, சிந்து சமவெளி வரை கிடைத்துள்ளன. இந்த ஆய்வு தமிழகத்தில் கொடுமணல், கீழடி, பொருந்தை, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆங்கிலேயர்களால். தமிழ்மொழி மிக பழமையான மொழி. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வு உலகம் முழுவதும் ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் செய்யப்பட்டது. பிராமி எழுத்துக்கு முன்பு தமிழி என்ற எழுத்து சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய கிமு 3ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டு வரை சொல்வார்கள். சேர சோழ பாண்டியர்கள் அந்த காலகட்டத்தில் தமிழி அல்லது பிராமி என்ற மொழியில்தான் புழக்கத்தில் இருந்தது. இந்த மொழி தமிழை பேசக்கூடிய பரவலாக தமிழகத்திலும் மற்ற பகுதிகளிலும் இருந்தது. இதை சேஷாத்ரி என்ன சொல்கிறார் என்றால், தற்போது அதற்கு அவர் என்ன உதாரணம் சொல்கிறார் என்றால், வெண்கல பாத்திரம் செய்வது ஒருவர், அதன் மீது நாம் பேர் எழுதுகிறோமோ அது ஒருவர், வாங்கி செல்லக்கூடியவர் ஒருவர். ஒரு தமிழர் அந்த வெண்கல பாத்திரத்தை வாங்கி செல்கிறார் என்றால் அதில் எழுதப்பட்டது அவரால் எழுதப்பட்டதல்ல, அந்த வெண்கல பாத்திரம் வாங்கி செல்கிறார். அதுக்கு உதாரணம், தமிழர்களுக்கு படிக்க தெரியாது, ஆனால் தமிழர்கள் அந்த பாத்திரத்தில் வேறொருவர் கீறினார் பிராமியில், அப்படி என்று அவர் சொல்கிறார். சேஷாத்ரி சொல்வது தமிழர்கள் படிக்கவில்லை, அந்த பானை ஓட்டு கீறலில் பிராமி மொழி கீறியிருக்கிறது, அது வேறொருவரால் கீறப்பட்டது. அவர் முழுமையாக உதாரணம் சொல்வதற்கு அவரால் இயலவில்லை. காரணம், சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தமிழர்கள் எத்தனை பேர் படித்திருந்தார்கள்? அவர்களுக்கு முன்னோடியாக ஹைபர் போலன் கணவாய் வழியாக வந்த நாங்கள் தான் படித்திருந்தோம், அதை நாங்கள் தான் எழுதியிருப்போம் என்பதை சொல்ல முடியாமல் சேஷாத்ரி உளறுகிறார். தமிழி, பிராமி, வட்டெழுத்து பிறகு திருத்தப்பட்ட பெரியார், அயோத்தியாச பண்டிதரால் மற்றும் மேலை நாட்டிலிருந்து வந்த அறிஞர்களால் திருத்தப்பட்டு